சட்ட ரீதியாக அணுக வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது, ஐபிசி சிஆர்பிசி என்ன சொல்லுகிறது? சட்டத்துல ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையில வச்சு குற்றவாளி தப்பிச்சுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில என்கவுண்டர் பண்றவங்க தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அதனால அப்படி என்கவுண்டர் பண்றது வந்து அந்த கூலிப்படைகளை ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு காரணம் பார்க்கலாம். நேரடியாக நான் உன்னை என்கவுண்டர் பண்ணனா தப்பு, யாரையும் அப்படின்னா என்கவுண்டர் பண்ண முடியாது. தாக்குதல் நடத்துறாங்க காவல்துறை மேல, ஆயுத பிரயோகம் பண்றாங்கன்னா அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு தற்காப்புக்காக என்கவுண்டர் நடத்துவாங்க. சட்ட ரீதியாக யாரையும் ஒருத்தவனை கொலை பண்ண முடியும்னு எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது. அப்படி பண்ண முடியாது. பாஜக தலைவர் காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணி கட்சி அவருக்கு சொல்றதுக்கு எந்த வித தகுதியும் அருகதையும் கிடையாது. அவருடைய கட்சி அவர் ஃபர்ஸ்ட் பின்னோக்கி பார்க்கணும். இன்னைக்கு மனோஜ் சோனின்ட்டு யூபிஎஸ்சி உடைய சேர்மன் ராஜினாமா பண்ணியிருக்காரு. யார் ராஜினாமா பண்ணியிருக்காரு? ஓராண்டு கூட அவள 2023 தான் அவரை சேர்மனா யூபிஎஸ்சியில நியமிக்கிறாங்க. ஒன்றிய தேர்தல் ஆணையத்துடைய பணியாளர் ஆணையத்துடைய தலைவரா மனோஜ் சோனி யார் ராஜினாமா பண்ணார்? அண்ணாமலை கிட்ட போய் கேளுங்க. ஊழல் எதுல எடுத்தாலும் ஊழல், எதுல எடுத்தாலும் ஆள் மாறாட்டம் வைத்து தேர்வு எழுதுவது, கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், ஏழை எளிய மக்களின் மாணவர்கள், உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்டா இருக்க பிள்ளைகள்லாம் எந்த வாய்ப்பும் இனிமே கிடையாது. எல்லாமே அவங்க நிர்ணயிக்கிறாங்க. யார் தேர்வு எழுத வேண்டும், யார் உயர் மதிப்பெண் பெற வேண்டும், யார் தகுதி பெற வேண்டும் அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அப்ப எங்க அரசியலமைப்பு சட்டம் இருக்குங்க? தினம் தினம் எமர்ஜென்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், அவசர சட்டத்தை. இதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி, யூபிஎஸ்சி சேர்மன் எதற்காக மனோஜ் சோனி ராஜினாமா செய்தார்? என்ன ஊழல் நடந்தது? இவரை போய் காங்கிரஸை பற்றி பேசுறதுக்கு அருகதை இருக்கா? இவர் பேசுறாரு, இந்த பேச்சுரிமையை காங்கிரஸ் வாங்கி கொடுக்குது. எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவா சொன்னாரு, மக்கள் கிட்ட போனோம், மக்கள் பிரச்சனை எடுக்கணும், போராடணும். இப்ப இபி உடைய டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதற்காகலாம் குரல் கொடுக்கணும், குறைக்க சொல்லணும். நாங்களும் காங்கிரஸ் உடைய பேரியக்கத்தின் சார்பாக இதை மக்கள் தாங்க மாட்டார்கள், இதை உடனே திரும்ப பெறணும் கோரிக்கை வச்சிருக்கோம். நாம அறிக்கையே கொடுத்திருக்கேன், இதை கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், மக்கள் மீது சுமத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். தமிழக சட்ட ஒழுங்கு எந்த ஆட்சி வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கடந்த 10 ஆண்டு எப்படி இருந்துச்சு சட்டம் ஒழுங்கு? 10 ஆண்டுகள் மாதம் எவ்வளவு கொலை நடந்திருக்குன்னு கணக்கெடுங்க. இப்ப இவங்க 3 ஆண்டு ஆட்சியில கணக்கெடுங்க, அதை விட குறைவா தான் இருக்கும். ஆனா நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப இதை சரி நியாயப்படுத்த முடியுமா? நியாயப்படுத்த முடியாது. கொலைகளை தடுக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், காவல்துறை தன்னுடைய இரும்பு கரங்களால் கொண்டு ஒடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கூலிப்படைகளை.